இப்போ உங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணோன்னு உங்களோட கவனம் எங்கே போகுதுன்றதை அப்படியே செக் பண்ணும்போது அது ஸ்லோவாக உங்கள் ப்ரீத்திங்க்கு போகிறத ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அந்த ப்ரீத்திங் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஆகும்போது உங்களோட ப்ரீத் உங்கள் நாஸ்ட்ரில்ஸில் டச் ஆகி போகும். அந்த சென்சேஷனை மாத்திரம் ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அந்த சென்சேஷனை கவனிக்கும் போதே உங்களோட ஆல் மனசில் ஒரு ஹாப்பினஸை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த ஹாப்பினஸ் அப்படியே கவனிச்சு அந்த ஹாப்பினஸ் எதுக்காக உருவாயிருக்குன்றது அப்படியே போய் செக் பண்ணி பார்க்குறீங்க. அதில் நிறைய இடத்துல உங்களோட மனசு நிம்மதியாக இருக்கிறது இப்போ தெரியுது. உங்களோட எப்போவுமே எண்ணங்களை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன நடக்கணுங்கிறத கவனிக்கும் போது அதில் ஹாப்பினஸ் அப்படியே உருவாகுது. இப்போ அப்படியே ஸ்லோவாக உங்கள் ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அப்படி உங்கள் ரைட் ஹேண்டை மாத்திரம் கவனிக்கிறீங்க. உங்கள் ரைட் ஹேண்டை ஃபீல் பண்ணி ஒவ்வொரு ஃபிங்கர் டிப்பும் எங்கே டச் ஆகிருக்குன்ற அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இப்போ லாஸ்ட் ஃபிங்கர்லேருந்து தம் ஃபிங்கர் வரைக்கும் அடுத்தடுத்த கவனம் வந்துடுது. அந்த கைகள் எங்கே பட்டிருக்குன்ற உணர்வையும் ஃபீல் பண்ண முடியுது. உங்களோட பாம், ரிஸ்ட், எல்போலாம் எங்கே டச் ஆகிருக்குன்ற ஃபீலை அப்படியே கவனிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்டையும் ஃபீல் பண்ணுறீங்க. லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ஒவ்வொரு ஃபிங்கர் டிப் எங்கே டச் ஆகிருக்கோ அந்த சென்சேஷனை கவனிக்க ட்ரை பண்ணுறீங்க. அப்படியே ப்ரீத்திங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் கூட இருக்கிற ஒவ்வொருத்தையும் பேசுகிற விதத்தை அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறதுல இப்போ நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் பேசினாலே உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க இந்த சிரிப்போட உங்களை அப்ரோச் பண்ணுற விதத்தில் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி நீங்கள் பேசுறதை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. அவங்க என்ன செஞ்சாலுமே ரொம்ப ஈஸியாக பார்க்குறீங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக நீங்கள் கூட இருக்கிறது இப்போது உங்களுக்கே சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே உங்கள் ரைட் லெக்கை ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ரைட் லெக் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு டோவும் எங்கே டச் ஆகிருக்குன்ற அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே ரைட் லெக் டு லெஃப்ட் லெக் ஒவ்வொரு டோவையும் ஃபீல் பண்ணி இந்த ஃபீட் ஹீலெல்லாம் எங்கே டச் ஆகிருக்குன்ற அந்த சென்சேஷனை கவனிக்கிறீங்க. இப்போ அப்படியே ஃபோக்கஸ் பண்ண முடியுது. உங்களோட அந்த தனிப்பட்ட வளர்ச்சியை அப்படியே கவனித்து பார்க்குறீங்க. நீங்கள் இப்போது உங்கள் ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே போயிருக்கீங்க. சில விஷயங்களெல்லாம் புதுமையாக பண்ணுறீங்க. அது உங்களுக்கு பண்ணவே அதில் இன்னும் இன்வால்வ் ஆகணுங்கிற அந்த ஆசை வர்றதுனால நீங்கள் அதில் இப்போது ரொம்ப அடுத்த லெவலுக்கு போகிறீங்க. இப்போ அதனால் நீங்கள் வேர்ல்டு லெவலில் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுறது அப்படியே இமேஜின் பண்ணுறீங்க. உங்களோட அந்த பேஷனில் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ட்ராவல் பண்ணுறீங்க. அதுக்காக உங்களுக்கான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் இன்வைட் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் கலந்துக்கிறத அப்படியே இமேஜின் பண்ணுறீங்க. அந்த ஸ்டேஜில்
நீங்க எப்படியெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்றத பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நீங்க பேசுறத அப்படியே கவனிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய நேரங்கள் உங்களுக்கு பிடிச்சதுல நீங்க இன்வால்வ்டா இருந்ததுனால தான் இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கீங்கன்றத அந்த இடத்துல சொல்றீங்க. அவ்வளோ ஹாப்பியா அப்படியே உங்களோட லைஃப் பாதையை கடந்து வந்ததை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுது. அப்படியே ப்ரீத்திங் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படியே ப்ரீத்தின் உங்களோட அப்டமன் வரைக்கும் அந்த மூமெண்ட்ஸ் அதை அப்படியே ஃபீல் பண்ணி ப்ரீத் அவுட். இப்போது ரொம்ப டீப்பாக அந்த உங்களோட அப்டமன் சேஞ்சஸை ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதுக்குள்ளேயே இருக்கீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ப்ரீத் இன் பண்ணி நெத்தியை கவனிச்சு ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. நெத்தி மாத்திரம் கவனிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு டீப் ஸ்லீப்ல இருக்கீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவா உங்களுக்கு ஓகேனும் போது ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றீங்க.